நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா on the basis of security debenture are classified into சரியா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ண செக்யூரிட்டி டிபெஞ்சர் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் செக்யூர்டு பை ஏ சார்ஜ் ஆன் த ஃபிக்ஸட் அசெட் ஆஃப் த issuer company. So if the issuer fails on payment of either the principal or interest amount, such fixed asset can be sold to repay the liability to the investor அப்படிங்கிறாங்க. சரி அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிணையங்கள் அல்லது ஈட்டின் அடிப்படைங்கிறாங்க. பிணையங்கள் அடிப்படையில் கடன் பத்திரங்கள் 2 வகையால் பிரிக்கலாம். அவை என்னது பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்களில் சரியா செக்யூர்டு டிபெஞ்சர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தி வெளியிடப்படும் பத்திரங்கள். சரியா கம்பெனியோட டிபெஞ்சர் மேலே சரியா கம்பெனியோட டிபெஞ்சரில் அசட் மேலே அவங்களுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் அசட் மேலே ஒரு செக்யூர்டு சரியா பொறுப்பு வந்து கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அதை வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரங்கள் பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்கள் எனப்படும். நிர்ம சட்டம் என்னன்னு சொல்கிறாங்க 2013 பிரிவு 7(3) படியும் மத்திய அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். சரியா அது மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அவங்க வந்து நடத்தணும். இந்த புக்கில் கொடுக்கல பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா செக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க 771(3) சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மத்திய அரசின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அன்செக்யூர்டு பிணையம் தரப்படாத கடன் பத்திரங்கள். திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அன்செக்யூர்டு in the sense that if the issuer default on payment of the interest or principal amount to the investor has to be included as unsecured creditor of the company அப்படிங்கிறாங்க. பிணையம் தரப்படாத கடன் பத்திரங்கள் நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது எவ்விதமான பற்று பொறுப்பும் ஏற்படுத்தப்படாமல் வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் இவ்வகைகள் எனலாம். சரியா நிறுவனத்தினோட சொத்துக்கள் மீது எந்தவித ஒரு பற்று பொறுப்பும் ஏற்படுத்தாமல் என்ன ஆகுது இது வந்து வெளியிட்டாங்கனாக்கா அதுக்கு பேர் என்னது அதை வந்து இந்த வகை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இவ்வகை கடன் பத்திரங்கள் ஈடுபெறாத கடன் வழங்கியவர்களாக கருதப்படுவர். சரியா அன்செக்யூர்டு கிரெடிட்டார் என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து ட்ரீட் வந்து பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிஸ் ஆஃப் என்னது ரெடிமபிலிட்டி டிபெஞ்சர் ஆர் கிளாசிஃபைடு இன்டூன்னு கொடுத்துட்டாங்க. ரெடிமபிள் டிபெஞ்சர் if refers to the debenture which are issued with the condition that the debenture will be redeemed at a fixed date or upon demand or after notice or under a system of periodical drawings. Debenture are generally redeemable and redemption this can be reissued or cancelled. என்ன வந்து இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மீட்கக்கூடிய கடன் பத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அல்லது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் இவ்வகையில் அடங்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம வந்து ரெக்கவர் வந்து பண்ணிட்டோம்னாக்கா அதை என்னன்னு சொல்கிறாங்க அது வந்து ரெடிமபிள் டிபெஞ்சர் மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறாங்க. இக்காலத்தில் வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் நிறுவனத்தின் மிகை மூலதன நிலைமை தோன்றாமல் தடுப்பதற்கு ஏற்றவையாகும். சரி இந்த காலத்திலிருந்து வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் நிறுவனத்தின் மிகை மூலதன நிலைமைனாக்கா அது வந்து அதிகமான ஒரு இதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அதை வந்து கொண்டு வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க தடுப்பதற்கு ஏற்றவையாகும். அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா பெர்பெக்சுவல் ஆர் irredeemable debenture a debenture in which no specific time is specified by the companies to pay back the money is called an irredeemable debenture. The debenture holder cannot deemed repayment as the long as the company is a going concern. Issuing company has to pay interest periodically, but all debenture whether redeemable or irredeemable become payable on the company going into liquidation அப்படிங்கிறாங்க. However, after the commencement of the Company Act 2013, now a company cannot issue a perpetual or irredeemable debenture. மீட்க இயலாத கடன் பத்திரங்கள் சரியா
அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெர்பெக்சுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இரடிமபிள். சரியா, நிர்ம கழிக்கப்பட்டால் தவிர மற்றபடி நிர்மத்தின் ஆயுள் காலத்தில் மீட்க இயலாத கடன் பத்திரங்கள். சரி, கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, டிசால்வ் வந்து பண்ணால் மட்டும், சரி கம்பெனி வந்து வைண்டப் வந்து பண்ணால் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கலாம், கடன் பத்திரங்களை மீட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அதோட கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம வந்து அதில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா என்ன பண்ண முடியாது, வந்து நம்ம வந்து பண்ண வந்து முடியாதுங்கிறாங்க. மற்றபடி நிருமத்தின் ஆயுள் காலத்தில் மீட்க தேவையில்லாத கடன் பத்திரங்கள் இதில் அடங்கும். சரியா, அந்த ஆயுள் காலம் வரைக்கும், கம்பெனியோட ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண இதை வந்து மீட்க வந்து முடியாதுங்கிறாங்க. பெரும்பாலும் இவ்வகை கடன் பத்திரங்களை நிர்மம் வெளியிடுவதில்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இதை வந்து கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா இஷ்யூ வந்து பண்ண வந்து மாட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு, இவ்வகை கடன் பத்திரங்களை முதலீடு செய்ய விரும்புவதில்லை. இதில் வந்து யாரும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறதில்லை, வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன் வரது வந்து கிடையாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேசிஸ் ஆஃப் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் டிபெஞ்சர் மேபி கிளாஸிஃபைடு ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன, பதிவு செய்தல் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. பதிவு செய்தல் அடிப்படையில் கடன் பத்திரங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பார்த்தீங்கன்னாக்கா, ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சர் ஆர் issued in the name of the particular person whose name appear on the debenture certificate and who is registered by the company as holder and the register of debenture holder அப்படிங்கிறாங்க. சரியா, பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரங்கள் குறிப்பிட்ட நபர்களின் பெயரில் நிர்மம் தனது பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அவற்றை பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரங்கள் என்று கூறுகிறோம். சரியா, கடன் பத்திரம் டிபெஞ்சரை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சனோட நேமில் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பதிவு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணி இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னது, ரெஜிஸ்டர் டிபெஞ்சர். சரியா, ஒவ்வொரு கடன் பத்திரத்துக்கும் ஒவ்வொரு எண் உண்டு, ஒவ்வொரு டிபெஞ்சருக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இருக்குதுங்கிறாங்க. சரியாப்பா, ஒவ்வொரு கடன் பத்திரத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு கடன் பத்திரம் ஒரு நம்பர் வந்து இருக்குது. மேலும் பங்குச் சான்றிதழ் போன்று கடன் பத்திரங்களும் உரிமை சாட்சியாக ஆவணங்களாகும். ஷேர் சர்டிஃபிகேட் மாதிரி, ஷேர் வாரண்ட் மாதிரி, ஷேர் சர்டிஃபிகேட்டு மாதிரியே என்ன இந்த டிபெஞ்சரும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இவற்றை ஒருவர் பெயரிலிருந்து மற்றொரு பேருக்கு மாற்ற வேண்டுமாயின் முறையாக பத்திரம் எழுதி பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒருத்தவங்க பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு நம்ம பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுனாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கரெக்டாக வந்து நேம் வந்து என்ன பண்ணணுனாக்கா நேமுக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்கணும், அது ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். சரியா, பத்திரம் எழுதி என்ன பண்ணணும்னு சொல்லி, இப்போ டாக்குமெண்ட் எழுதி என்ன பண்ணணும், அது வந்து மாற்றி வந்து கொடுக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதன் பிறகு உரிமை மாற்றம் ஏற்படும் என நிர்ம சட்டம் 2013 பிரிவு 56 கூறுகிறது. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அது ரைட்ஸ் வந்து மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இதில் வந்து கொடுக்கல. சரியா, அடுத்து பியரர் டிபெஞ்சர்னாக்கா பெரியர் டிபெஞ்சர் அந்த அதர் ஹேண்ட் ஆர் இஷ்யூடு டு பியரர் அண்ட் ஆர் நோட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிள் பை மியர் டெலிவரி லைக் ஷேர் வாரண்ட் அப்படிங்கிறாங்க. கொணர்பவர் பத்திரங்கள், இவ்வகை பத்திரங்கள் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பத்திரங்கள் மீதான உரிமை உண்டு. சரி, இந்த பத்திரங்கள் வந்து பியரர் டிபெஞ்சர்னாக்கா யார் வந்து இதை வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதுக்கு உண்டான ரைட்ஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, எனவே இவற்றை பதிவு செய்யப்படாத பத்திரங்கள் எனவும் கூறுகிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது அன்ரிஜிஸ்டர்டு என்னது சர்டிஃபிகேட் அப்படிங்கிறாங்க, டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. இவற்றை பங்குரிமை ஆணையுடன் ஒப்பிடலாம். ஷேர் வாரண்டோடு இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. இவற்றை மாற்றி தருவது எளிதல்ல, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி வந்து கிடையாது. சரியா, ட்ரான்ஸ்ஃபர் மேபி மாற்றி வந்து கொடுக்கறது ஈஸி வந்து கிடையாது. இவ்வகை கடன் பத்திரங்களை வைத்திருப்பவர் அவற்றை விற்பனை செய்ய அல்லது மாற்றித்தர விரும்பினால் விற்பனை விலை பெற்றுக்கொண்டு கடன் பத்திரங்கள் ஒப்படைத்து வருவது மட்டுமே போதும். சரி, அவற்றை வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி வந்து கொடுத்துட்றோம். மாற்றித்தர விரும்பினால் அவற்றை வந்து விற்பனை விலையை வந்து பெற்றுக்கொண்டு அந்த விற்பனை விலை என்னங்கிறத பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கடன் பத்திரங்களை ஒப்படைத்து வருவது மட்டும் போதும். அந்த ஷேர்ஸை வந்து மாற்றிக்கிறது மட்டும் மாற்றித்தர விரும்பினால விற்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்களை ஒப்படைத்து அவங்கள்ட்ட கொடுத்துறது மட்டும் என்ன கொடுத்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, புரிஞ்சுதா? சேல் பண்ணுறவங்க வாங்குறவங்களுக்கு அந்த ஷேர்ஸை வந்து ஒப்படைச்சா போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூம்மா.